ஓகே, ஹாய் கைஸ். நான் நியூட்ரல் பிரபாத். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2-3 தடவை வந்து பார்த்தீங்கன்னா யூஎஃப்ஐ பாக்ஸை ரிப்பேர் பண்ணி டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியன்ட் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வருது. இதில் நிறைய பேர் யூஎஃப்ஐ பாக்ஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய காசு கொடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் இல்லாமல் என்ன கம்ப்ளைண்ட், எப்படி ஈஸியாக அதை ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி 2-3 வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் சேம் யூஎஃப்ஐ பாக்ஸு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஜீரோ கனெக்ஷன் நாட் டிடெக்டர்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்குறது, எப்படி ரிப்பேர் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத காமிக்கிறேன். சேம் அதை மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி எந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து புரிய வச்சு ஈஸியாக எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, செலவே இல்லாமல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது. அப்படி செலவு வந்துச்சுன்னா ஒரு ஈஸி மாத்திர மாதிரி வரும், ரொம்ப பெரிய செலவு வராது. நம்ம ரிப்பேர் ஆல்ரெடி இருக்கிறோம். ஸோ அப்படிங்கிறச்ச வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செலவு ரொம்ப வராது. பட் ஆனால் உங்களுடைய கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 17,000 பாக்ஸை ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்தது இது மட்டும் கிடையாது, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா யூஎஃப்ஐ பாக்ஸ் மட்டும் இல்லை, மொபைல் ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. ஓகே, ரொம்ப பெரிய தியரியை வச்சுக்கிட்டு பெரிய ஃபண்டமெண்டல்ஸை வச்சுக்கிட்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாமே ஈஸியாக 5 மெஷர்மெண்ட்ஸில் அக்யூரேட் மெஷர்மெண்ட்ஸில் உங்களுக்கு ரிப்பேர் சொல்லித்தரோம். ஒரு செக்ஷன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எந்தெந்த செக்ஷனில் என்னென்ன மெஷர்மெண்ட் எடுக்கணும், எப்படியெல்லாம் மெஷர்மெண்ட் எடுக்க முடியும், எப்படி அதை ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டீட்டெயிலிங் பண்ணி உங்களை இங்கேயே லைவ் செட்ஸ் கொடுத்து லைவ்ல ரிசல்ட் எடுத்து தான் அனுப்பிச்சு வைப்போம். உங்களுக்கு சப்போஸ் அதெல்லாம் தேவைப்படுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு பிங் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ பாருங்க, என்கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கெட் ஒன்று கனெக்ட் பண்ணுறேன். என்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா BGA 221 என்கிட்ட ஒரு ஐசி இருக்குது. ஸோ இதை நான் உள்ளே போடுறேன், சாக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த பாக்ஸ் நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, இங்கே பாருங்க, நான் யூஎஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா EMMC டூலை ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணோன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ டிஃபால்ட் ஓப்பனிங் எல்லாமே நடந்து முடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணுறேன், அப்டேட் கேட்குது, அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஐடென்டிஃபைன் கொடுத்தேன் அப்படின்னாக்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா டேட்டா ஜீரோ மட்டும் கவனிச்சிங்க அப்படின்னாக்கா எனக்கு டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. இந்த டேட்டா ஜீரோ பின்னில் இந்த டேட்டா ஜீரோ பின்னு ஒன்று சாக்கெட்ல இருந்து ப்ராப்ளம் இருக்கலாம், இல்லை பாக்ஸ்ல இருந்து ப்ராப்ளம் இருக்கலாம். இதை நான் என்ன பண்ணுறேன், இதனால வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். வேற ஒரு சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ஸோ டேட்டா ஜீரோ பின்னு டிடெக்ட் ஆகல அப்படிங்கிறது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருச்சு இல்லையா? பாருங்க, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிரீன் எல்லாம் கனெக்டட், ரெட் கலர் நாட் கனெக்டட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஜீரோ கனெக்ட் ஆகலைங்கிறது புரிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இக்னோர் பண்ணிட்டு ஓகே, இங்கே பாருங்க, டேட்டா ஜீரோ நாட் ப்ராப்பர்லி கனெக்டட். ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், சாக்கெட்டையே ரிமூவ் பண்ணுறேன். சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஓகே, சாக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டு ஐசியை எடுத்துடுறேன். வேற எங்கிட்ட நல்லா ஒர்க் ஆகிற சாக்கெட் இருக்குது, புதுசு மாதிரி இருக்கிறது இருக்குது. மேபி சாக்கெட் பிரச்சனையான்னு செக் பண்ணுறதுக்காக இதை நான் கொண்டு போகிறேன். ஓகே, நார்மல் ரிப்பேர் ப்ராசஸ் தான் எல்லாமே. வேற ஒரு சேம் பாக்ஸ் வேற ஒரு சாக்கெட் வழியாக போடுறோம், சேம் ப்ராப்ளம், சேம். ஸோ இப்போ பாக்ஸ் தான் கன்ஃபார்ம் பிரச்சனையா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா வேற ஒரு யூஎஃப்ஐ பாக்ஸை கனெக்ட் பண்ணி செக் பண்ண போகிறேன் இதே சாக்கெட்டில். ஸோ தென் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபைனல் பிக்சர் எடுத்துக்கலாம், வந்து பாக்ஸ் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அக்யூரேட் மெஷர்மெண்ட்டுக்காக இவ்வளோ வேலை செய்கிறோம், வேறு எதுவும் கிடையாது. இதே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃபோன்ஸ்லையும் லைவ்ல அக்யூரேட் மெஷர்மெண்ட்டோட போனால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, சேம் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், ரிமூவ் பண்ணுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு வேற ஒரு பாக்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த பாக்ஸ் பிரச்சனை, ஸோ நான் வேற ஒரு பாக்ஸ் கனெக்ட் பண்ண போகிறேன். சேம் அதே சாக்கெட் இப்போ நம்ம செக் பண்ணிட்டு இருந்த சாக்கெட் தான். ஸோ இந்த சாக்கெட்ல பிரச்சனை இல்லை, அந்த ஐசியில் பிரச்சனை கிடையாது, பாக்ஸில் தான் பிரச்சனை. பாக்ஸ்லையும் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா ஜீரோ லைன் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ISP சாக்கெட்டை கனெக்ட் பண்ணி நம்ம என்னென்ன டயோட் மோட் வேல்யூ வருதுன்னு பார்க்க போகிறோம். ஈஸி மெத்தடில் நம்மளுக்கு டேட்டா ஜீரோ பின்னை மட்டும் பார்த்தா போதும், வேறு எதையும் பார்க்க வேண்டியிருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வர வேண்டிய ஃபுல்லாக வோல்டேஜஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், ரெண்டையும் செக் பண்ணுவோம் வாங்க. ஓகே, பாக்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் சிஸ்டம்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், செப்பரேட்டாக வச்சிருக்கேன். ஓகே, நீங்கள் ஸ்க்ரீனில் மேலே டாப் ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா இதனுடைய டயோட் மோட் வேல்யூ. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன்.
ஒரு 642 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ காமிக்குது. ஓகே, நான் கிளாக்ல செக் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளாக்கு டேட்டா ஜீரோவில் செக் பண்ணியிருக்கேன். அடுத்து சிஎம்டியில் செக் பண்ணி சென்டரில் இருக்கிற சிஎம்டி ஃபர்ஸ்ட் டேட்டா ஜீரோ, ரெண்டாவது சிஎம்டி, மூணாவது கிளாக்கு. கிட்டத்தட்ட வேல்யூஸ் வருது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த சாக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செப்பரேட்டாக புல் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மேபி இந்த வேல்யூ வந்தாலும் வரலாம். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் புல் ஆஃப் ரெசிஸ்டருக்கு உள் பக்கம் செக் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த பாக்ஸில் செக் பண்ணால் பரவாயில்லன்னு தோணுது. ஸோ இந்த பாக்ஸுடைய பின் அவுட் தெரியணும், எது டேட்டா ஜீரோ பின் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஃப்ஐலேயே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா இன்சுலேஷன் போல்டருக்குள்ள போனீங்க அப்படின்னாக்க டீட்டெயில்டாக எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுடைய பின் அவுட். ஓகே, இந்த பாக்ஸ் நம்ம நேராக பிடிச்சோம் அப்படின்னாக்க இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் மார்க் இருக்கு. ஸோ நம்மளுக்கு கட்டிங் மார்க் இருக்குனாவே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதான் மேல் சைடு இதுதான் சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பின் டேட்டா ஜீரோ. ஓகே, இந்த பின்னு கிரவுண்ட் பாருங்க, 2 கிரவுண்ட் இருக்கு. நம்ம 2ல எதில் வேணா செக் பண்ணிக்கலாம். டேட்டா ஜீரோ பின்னு. ஸோ டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3ன்னு சொல்லிட்டு டேட்டா 7 வரைக்கும் எல்லாமே இருக்கு. விசிசிக்கும் இந்த பக்கம் போட்டிருக்காங்க. சிஎம்டி கிளாக் ரீசெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னவா விட்டுருக்காங்க கேட்டால் பிளாங்காக தான் விட்டுருக்காங்க. நாளைக்கு ஃபியூச்சர் யூஸ்க்காக இருக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த பின்ல டேட்டா ஜீரோ பின்ல என்ன டையோட் மோட் வேல்யூ வருது, சேம் அதே மாதிரி இந்த பின்ல என்ன வேல்யூ வருது, இந்த பின்ல ஒரு 3 பின்னை கம்பேர் பண்ணோம்னாவே நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பின்னு தான் நம்மளுக்கு என்னன்னு சொல்லி வந்துச்சு. ஓகே, டையோட் மோட் வேல்யூ வரல, பாக்ஸில் தான் பிரச்சனை. சரி, நம்ம ஜஸ்ட் கம்பேரிஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு கேட்டிங்க அப்படின்னாக்க இது பின்னு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால தட்டுது, வேறு இதில். இந்த பக்கம் நான் வைக்கிறேன், ஒரு 622 வருது. ஸோ மேபி இது சிஎம்டியாக இருக்கும். சேம் அதே மாதிரி இது வந்து கிளாக்காக இருக்கும். ஓகே, இது வந்து டேட்டா 1 இருக்கும். ஓகே, வேல்யூ வருது. டேட்டா ஜீரோ மட்டும் நம்மளுக்கு வேல்யூ வரல. ஓகே, நல்லாவே வச்சு பார்த்தலாம் இன்னொரு தடவை எடுத்துட்டு. ஓகே, நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா டேட்டா ஜீரோவில் மட்டும் வேல்யூ வரல. அந்த பின்னை மட்டும் என்னன்னு பார்க்க போகிறோம். பாக்ஸை பிரிச்சிடலாமா? ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு இருக்கு. சிம் கார்டை உஷாராக கழட்டி வச்சுட்டு. ஓகே கைஸ், ஆக்சுவலாக இந்த போர்டு பிரிச்சாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் தான் டேட்டா ஜீரோ பின்னு. ஸோ இதில் நம்மளுக்கு வந்து கீழே வந்து சால்வ் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா இந்த பின்னுக்கு இந்த ஐசியில் தான் இதுதான் வந்து சிபியூ. இதில் ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஷிஃப்டர், வோல்டேஜ் ஷிஃப்டர். இதுல இருந்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி டைரக்டாக த்ரூ ஆகணும்னு நினைக்கிறேன். இதுல இருந்து தான் ஆகும். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வேற ஒரு ஒர்க்கிங் பாக்ஸ் இருக்குல்ல, என்னோட புது பாக்ஸ். ஓகே, இந்த பாக்ஸை என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா சீல் உடைக்க போறேன். ஓகே, சீல் ஓபன் பண்ணிட்டு ஸ்டிக்கர் இருக்கு. ஓகே, சீல் ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணிட்டு ஓகேவா? ஸோ 2 பாக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் செப்பரேட்டாக வச்சுக்கிறேன். எதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது நான் பாக்ஸ் பாட்டமோட வச்சுக்கிறேன். இது வந்து பத்து ரிப்பேர் ஆனது பாட்டம் இல்லாமல் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பின்னா வேல்யூ செக் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வந்து புதுசாக பிரிச்ச பாக்ஸு. இந்த டேட்டா ஜீரோ பின் இருக்கு இல்லையா, மேலே இருந்து எந்த பின்ல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வருதுன்னு பார்க்கணும். ஸோ நான் மல்டிமீட்டர் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ஓகே பஸர் மோடில் போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்டலாக ரொட்டேட் பண்ணிகிட்டே வர்றேன், ரன் பண்ணிகிட்டே வர்றேன். இதில் எதுலேயே ஒன்றும் நம்மளுக்கு பீப் சவுண்டு கேட்கும். 7ஆம் நம்பர் பின்ல நம்மளுக்கு பீப் சவுண்ட் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பின்னில் வர்ற வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர்டு அந்த சம்திங் 600 சம்திங் வந்துச்சு இல்லையா, அந்த பர்டிகுலர் டயோட் மோட் வேல்யூ வருதான்னு பார்க்கணும். ஸோ நான் கிரவுண்டில் ஏதோ ஒரு கிரவுண்டில் வைக்கிறேன். நான் வெளியில் இருக்க கிரவுண்டில் வச்சேன், வரல. மேபி சில பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அந்த கிரவுண்டு கிடைச்சா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்க, 7வது பின்ல இருந்து இதனுடைய 2வது பின்னுக்கு வைக்கிறேன். ஓகே, அந்த பின்னுக்கு அந்த சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற கிரவுண்டில் வைக்கும்போது நம்மளுக்கு டயோட் மோட் வேல்யூ கிடைக்கல. ஸோ சர்க்கியூட் க்ளோஸ் பண்ணுறதும் கிரவுண்டு க்ளோஸ் பண்ணுறதும் அந்தந்த பர்டிகுலர் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணால் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஐசியில்
7வது பின்ல கீழ இருந்து 7வது பின்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன டயோட் மோடு வேலையும் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் பின்னுக்கும் இதுக்கும் கண்டினியூட்டி இருக்குது. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல ஓகே சேம் இருக்கான்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஒர்க்கிங் பாக்ஸ்ல நம்மளுக்கு ஒர்க்கிங் பாக்ஸ்ல பீப் சவுண்ட் வந்துச்சு. அந்த பீப் சவுண்ட் இதுல வருதான்னு பார்க்க போறோம். டயோட் மோட்ல இருக்கு. ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன் பஸர் சவுண்ட் வருதான்னு பார்க்கறதுக்கு. ஓகே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பின்னுக்கு பஸ்ஸர் சவுண்ட் வரவே இல்லை. ஸோ இதுக்கு பஸ்ஸர் சவுண்ட் நம்மளுக்கு வரணும். அதே மாதிரி இங்கே 7வது பின்னில் வைக்கிறேன். நம்மளுக்கு அங்கேயே டயோட் மோட் வேல்யூ வரல. நம்ம வெளியிலே செக் பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரே நிமிஷம். ஓகே டயோட் மோட் வேல்யூக்கு மாற்றிருக்கிறேன். ஸோ 7வது பின்னில் இங்கே டயோட் மோட் வேல்யூ வந்துருச்சுன்னா இந்த இடத்துல இன்டர்னல் ட்ராக்கட் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டயோட் மோட் வேல்யூ வருது. ஐசியில் இருந்து வர வேண்டிய லைன் வெளியில் வந்துருச்சு. இந்த சேம் ஐசியில் இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கனெக்டருக்கு வர வேண்டிய இன்டர்னலா ஏதோ ட்ராக் கட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இங்க இருந்து அங்க ஜம்பரை ரீக்ரியேட் பண்ணோம்னாவே கண்டிப்பா இந்த பாக்ஸ் ரெடி ஆயிரும். வாங்க ஜம்பர் போட்டுடலாம். ஓகே 7வது பின்ல இருந்து ஒரு ஜம்பர் எடுக்கிறேன். ஓகே ஒரு ஜம்பர் போட்டிருக்கோம். அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணியிருக்கோம்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் சரியாகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே சரி ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா ரிப்பேர் பண்ணுறது உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சதுன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ரிப்பேரிங் ரொம்ப டஃப்லாம் கிடையாது. ப்ராப்பரான இடத்துல நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ரிப்பேர் பண்ணிட முடியும். இங்கே பாருங்க யோஃபை பாக்ஸ் மட்டும் கிடையாது. உங்களுக்கு மெஷர்மெண்ட் எடுக்க தெரிஞ்சால் எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டையும் நீங்கள் ரிப்பேர் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கான லைவ் ப்ரூஃப் தான் இது. இது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், உங்களுக்கு ஏதாவது நாலேஜ் வேணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பின் பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் கவனிச்சிங்கன்னா 7வது பின் டேட்டா 0 அங்கேருந்து எடுத்து நான் வந்து டேட்டா 0னுடைய சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க பின்னுடைய எண்டில் அடிச்சிருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். என்ன எரர் வருது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க என்ன சிம்டம் கோட் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஃபால்ட் கோட் அப்படிங்கிறத ஈஸியாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் எடுத்துட முடியும். ஸோ சர்வீஸ் கற்றுக்குறீங்களா அக்யூரேட் மெஷர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுறது கற்றுக்குங்க. அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த குழப்பமும் இல்லாமல் வேலை செய்யறதுக்கு. ஓகே ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு டெக்னிக்கல் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சந்திக்கிறேன். ஓகே பை பாய்.